அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம் நண்பர்களே, யமுனையின் களம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ராமலிங்க அடிகள் வள்ளலாராக நம்ம எல்லாராலும் அறியப்பட்டவர். அவருடைய நினைவு தினம் இன்னைக்கு. அவரை பற்றின சில நினைவுகள், அவரை பற்றிய சில பதிவுகள் உங்களுக்காக. இந்தியாவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சைவ சமய ஆன்மீகவாதி. எல்லா மதங்களிலுமே இருக்கிற உண்மை அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர். இவருடைய சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயரிடப்பட்ட சைவ சமயம் பார்த்திங்கன்னா பல்வேறு சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கு. வள்ளலார் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்து இருக்குது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஒரு உயிருக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்பவே பிரதானம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த வள்ளலாருடைய சைவ சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே அன்னதானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டை செஞ்சிட்ருக்காங்க. சத்தியஞான சபை 1867 கடலூர் மாவட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. 3 வேளையும் இலவச உணவு அங்கே வழங்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளை கடந்து வள்ளலார் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த அக்னி தீபம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே அங்கே உணவு சமைக்கிற இடத்துல அணையா விளக்காக, அணையா ஜோதியாக எரிஞ்சிட்ருக்கு. தர்ம சபை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றிய ஒரு சபை. எதிலுமே பொது நோக்கம் வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளலார் அவர்களுடைய திண்ணமாகவே இருந்தது. பசித்தவர்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாமல் உணவளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற கொள்கையே பிரதான கொள்கையாகவும் இருக்குது. உயிர்களிடத்திலே அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளலார் அவர்களுடைய இறுதி மூச்சு வரை கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கும் அவரை தொடர்ந்து இருக்கிற நிறைய அன்பர்கள் பார்த்திங்கன்னா கருணை மிக்கவர்களாகவும் எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பு செலுத்துறவங்களாகவும் இருக்காங்க. இவர் பாடிய 6000 பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறது திருவருட்பா அப்படின்னு அழைக்கப்படுது. இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு 2007 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செஞ்சுருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 10 மைல் தொலைவில் இருக்க மருதூர் அப்படிங்கிற ஊரில் அக்டோபர் 5 1823 பிறந்தவர். ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக. காஞ்சிபுரத்தில் இருக்க மகா வித்வான் சபாபதி முதலியார் அவங்கக்கிட்ட கல்வி பயின்றாரு வள்ளலார். அங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா கந்தக்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல அவர் வழக்கமாக போகிறது உண்டு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு மனமுருக பாடியவர் வள்ளலார். இவருக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது அப்படிங்கிறத சபாபதி முதலியார் அவர்கள் அறிந்து கல்வி அப்படிங்கிறதே இவருக்கு ஒன்று தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தார். இறைபணியில் ஆழ்ந்து பயணிக்க அவருக்கு வழிகாட்டவும் செய்தார். ராமலிங்க அடிகள் 1867 அன்று மே மாதம் மக்கள்கிட்ட இருந்து 80 காணி நிலம் பெற்று தருமசாலையை தொடங்குறாங்க. வந்தவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்குமே உணவு வழங்கப்பட்டுருக்கு. தமிழக அரசு குறைந்த பொருட்செலவில் உணவுப் பொருட்களை வழங்கிக்கிட்டும் இருக்காங்க. மக்களோட மிகப்பெரிய துயரம், துன்பம் பார்த்திங்கன்னா பசி. இதை போக்கக்கூடிய ஒரு கடவுளாகவே பார்க்கப்பட்டார் வள்ளலார். உலகெங்கும் இருக்க நிறைய தொண்டு நிறுவனங்கள் வள்ளலாருடைய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துட்டு உயிர்களிடத்தில் அன்பு செலுத்திக்கிட்டும் இருக்காங்க. வள்ளலார் அவர்கள் ஆன்மீக பணி மட்டும் இல்லாமல் அருளாசிரியர், இதழாசிரியர், இறை அன்பர், உரையாசிரியர்,
சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞான ஆசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசி பிணி போக்கிய வள்ளலார், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர். இவ்வளவு சிறப்புகளை கொண்டவர் வள்ளலார் அவர்கள். தன்னோட வாழ்வில் பெரும்பகுதியை சென்னையில் தான் கழித்தவர் வள்ளலார் அவர்கள். பல உயரிய நோக்கங்களோடு சிதம்பரத்திலே தொடங்கப்பட்ட சத்திய ஞான சபை தன் வாழ்நாள் முழுக்க அதுக்காகவே அர்ப்பணித்தவர் வள்ளலார் அவர்கள். இவருடைய காலத்தில் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார், திருச்சிராபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஆறுமுக நாவலர், அஷ்டாவதனம் சபாபதி முதலியார், சிதம்பரம் சபாபதி பிள்ளை, இவங்க எல்லாமே சமகாலத்தில் இவரோடு பயணித்தவர்கள். இவருடைய கொள்கைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி வைக்கணும் அப்படிங்கிறது. எதுலேயுமே பொது நோக்கம் வேண்டும். எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது. எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே. அதை துன்புறுத்தக்கூடாது. சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அதாவது அதன் பெயரில் பழி கொடுக்கறது ஆகாது அப்படிங்கிற கொள்கையிலையும் ரொம்பவே உறுதியாக இருந்தார். பசித்தவங்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாமல் உணவு அளிக்கிறது தான் இவருடைய பிரதான கொள்கைகளில் ஒன்று. கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். குறிப்பாக மத வெறி கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்பவே மக்களுக்கு புரியும்படி சொன்னவர். இவருடைய அறிவுரைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போர்க்கு பிச்சை இல்லை எண்ணாதே, குருவை வணங்கி கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, தந்தை தாய் மொழி தள்ளி நடக்காதே, பிறரை இகழ்ந்து பேசாதே, பிற உயிர்களிடமும் அன்பு கொள்க அப்படிங்கிற கொள்கைகளை பரப்பியவர். சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிறது இவருடைய பதிப்புரைகள். அருள் விளக்க பாடல்கள் மாலையாக தொகுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குது. நிறைய சங்கங்கள் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. எல்லா இடத்துலையுமே சாமானிய மக்கள் சாதாரணமாக போக முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. சத்தியஞான சபையை பொறுத்த வரைக்கும் அந்த சித்திபுரம் மாளிகை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல எல்லோருக்கும் இரு கரம் கூப்பி வரவேற்பு காத்திருக்கு. இதுதான் வள்ளலார் அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய எண்ணம் நிறைவேறியதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று. அவர் ஏற்றி வச்சுட்டு போன அந்த அக்னி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே அணையாமல் நூற்றாண்டுகளையும் கடந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையாக கொடியேற்றத்தோடு தொடங்கப்பட்டு நிறைய சொற்பொழிவுகளோட அன்னதானங்களோட நடந்துட்டுருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருந்து இந்த சத்தியஞான சபைக்கு தைப்பூச ஜோதி வடிவிலான வள்ளலாருடைய தரிசனத்தை காண கோடான கோடி மக்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய நினைவு தினமான இன்று ஜோதியாக கலந்த வள்ளலார் அவர்கள் நினைவுகளை போற்றுவோம். நன்றி நண்பர்களே.